நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா பழத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 412வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்ரீவித்யா கிரமமாக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அது. இது வந்து பஞ்சிகா பூஜைன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம இதுக்கு பெரிய கடல். நான் திரும்பி சொல்லிடுறேன், எல்லாரும் பண்ண முடியாது. ஜபதபங்கள் பண்ணலாம், சுஷ்கமாக நவாபரண பூஜை பண்ணலாம், எலாபரேட்டாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நவாபரண பூஜையெல்லாம் பண்ணும்போது இந்த பஞ்சிகா பூஜைன்னு ஒன்று வருது. மோகன் பூஜையெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார். அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து டைம் கன்சியூமிங். அதுக்கு வந்து நிறைய பேர் அசிஸ்டண்ட்லாம் தேவை. அது ஒரு நவாபரண பூஜை பண்ணும்போதில் 9 வர்ணமான புஷ்பங்கள், நைவேத்தியங்கள், அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஆள், இதெல்லாம் அந்த விசேஷார்க்கியம் தனியாக பண்ணிக்கிறோம், அதெல்லாம் இருக்குது. நம்ம சிம்பிளிஃபைடு பண்ணும்போது ஒரு ஸ்ரீசக்கரமோ மகாமேருவுக்கு பண்ணும்போது பெஸ்ட் திங் அப்போ அது ஆஃபீஸ் கோவர்ஸ் நித்தியப்படி கூட பண்ணலாம். இதை சஹஸ்ராட்சர வித்யா மேட்ரு ஆஃப் ஜஸ்ட் 5 minutes ஆகும். ஐம் சேலஞ்சிங் என்னபடி மிச்சம் பண்ண முடியாத மாதிரிலாம். அதுவே கட்கமால அர்ச்சனை பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 15-20 minutes ஆகும் அர்ச்சனையாக பண்ணும்போது. இது வந்து ஜஸ்ட் பாராயண கிரமம் மட்டும்தான் இருக்குது. இது சஹஸ்ராட்ச வித்யா. சஹஸ்ராட்ச வித்யா இஸ் ஒன்லி கிவன் இந்த பிரம்மாண்ட புராணத்தில், லலிதோபியானத்தில் வரக்கூடிய இது. அதனுடைய டெரிவேஷன் தான் அது. கட்கமாலா அர்ச்சனா நாமாவில் 180 மேலே இருக்கும். ஆனால் வந்து சகஸ்ராட்ச வித்யானது அது சமஸ்கிருத எழுத்து கூட்டி பார்த்தா 1000 எழுத்துக்கள், இல்லைன்னா நியர்பை 1000 வரும்போது சகஸ்ரம் சொல்லிவிடுவாள். உதாரணமாக புவனேஸ்வரி சகஸ்ரநாமெல்லாம் எடுத்து 1000 இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். 900+ இருக்கும், அது 1000 சொல்லிடுவோம். துர்கா சகஸ்ரநாமம் எடுத்து 1000க்கு மேலேயே வரும். என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு பர்டிகுலர் மோர் தென் 100 வரும்போதே வந்து 100, 500 அவ்வளோ நாமாவுடைய போது சகஸ்ரம் தான் சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து மிகைப்படுத்தி காமிக்கிற வார்த்தை தான் அது. பட் இருந்தாலும் அது அப்படி தான் பழக்கமாக இருக்குது, அதையும் சொல்லிடுறாங்க. இப்போ எங்கள் ராஜராஜேஸ்வரி கோவில் எக்ஸாம்பிள் சொல்ல சொல்கிறேன். இப்போ வந்து இன்னைக்கு காலையில் எனக்கு யார் அமிச்சா தெரில, எனக்கு ஐ காட் 2 books. பரசுராம கல்பசூத்திரம் வந்து இங்கிலீஷ்லேயே வந்திருக்கு. இதை வந்து நம்ம நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி கோவில் பீடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் அவள் நம்பரெல்லாம் முன்னாடியே கொடுத்துருக்கேன், அவர்கிட்ட வந்திருக்குது இந்த புத்தகம். மோஸ்ட்லி எனக்கு வந்து விவேக் சரபேஸ்வரன் அனுப்புவார், இல்லைன்னா மணி தீபத்துலேயும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த பரசுராம கல்பசூத்திரம் இங்கிலீஷில் இருக்குது, நடுநடுவில் தமிழ் போட்டிருக்கு. மோஸ்ட்லி இங்கிலீஷ் வெர்ஷன் தான் அது. பரசுராம கல்பசூத்திரம் வந்து ஒரிஜினலாக துர்வாச கல்பசூத்திரம், அடுத்து தத்தாத்ரேயர், அடுத்து பரசுராமர், அப்படி வருது. ஸோ இந்த புத்தகம் வந்தது எனக்கு பல்கி புக்கு. இப்படி மெயினாக பிரித்து படிக்கணும். அதை இதில் இந்த காலத்தில் இதில் முழுக்க இது பண்ண முடியாது, என்ன சொல்கிறது, ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஓரளவுக்கு. ஏன்னா பரசுராம கல்பசூத்திரமே வந்து அவஸ்துகதர் ஆகும், பூஜையெல்லாம் பண்ணால், பாராயண கிரமெல்லாம். இந்த புத்தகம் வந்திருக்கு, திரிபுரா ரகசியம், அப்போ தான் போட்டிருக்கேன். இது பல்கி புக்கு. இங்கே நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி கோவில் பீடத்தில் அம்பாள் பாருங்களேன், இந்த நவரத்ன அலங்காரத்தை ஜொலிக்கிற. அப்படியே பெரிய அம்பாள் கிடையாது, கிட்டத்தட்ட 2 அடி உயரம் தான் இருக்கும். அது 2-2.25 அடி உயரம் தான் இருக்கும். ஆனால் இந்த கிளி எல்லாரும் சொல்லுவார், கேலி பண்ணுவாள், மாமா சொல்லுவாள், கிளி கொஞ்சுன்னுவா. கிளி கொஞ்சுற மாதிரி தான் இருக்கு அம்பாள். இவா போட்ட புத்தகங்களில் அங்கே இவர் ராஜகோபால சுவாமிகள் இருந்தார். அவர் வந்து அவரோட படம் கூட இருக்கு பாருங்க, அதில் கலர் படம் தனியாக கொடுத்துருக்கார். இது பிளாக் அண்ட் ஒயிட் படம். அது இவர் வந்து பரமாச்சாரியாருக்கெல்லாம் வேண்டியவர், நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அதாவது நிறைய பேர் ரீடிங் நாலேஜ் இருக்கும், இவர் வந்து அப்ளிகேஷன் பண்ணியிருக்கார், இந்த நாலேஜையும் கெயின் பண்ணியிருக்கார். இதில் என்னென்னா, இன்னைக்கு காலையில் எனக்கு இன்னொரு இதாச்சு, இந்த பரசுராம கல்பசூத்திரத்தில் ஃபர்ஸ்ட் பேஜ் திருப்பின உடனே இந்த படம் தான் என் காலத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் ராஜராஜேஸ்வரி படம், இந்த படம் தான் இருந்தது. அது கரெக்டாக இதில் வந்து மாட்டிது. இப்போ நான் ஒன்று வாங்கினேன், இந்த படம் நினச்சிட்டு ஒன்று வாங்கினேன். ஏன்னா இந்த ராஜராஜேஸ்வரிக்கு சங்கு சக்கரம் கையில் மேலே, மிச்செல்லாம் ஆசிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. சிங்கம் மட்டும் மாறி உட்காந்துருக்கு இதில். அந்த படத்தை வேறு மாதிரி இருக்குது. பட் எடுத்து அதே பிங்க் கலர் சாரீ, இந்த பஞ்சபானத்தை வந்து மடியில் வச்சுட்ருக்கேன், கையில் கரும்பு, இதெல்லாம் கரெக்டு. பட் திஸ் இஸ் அ பிக்சர் விச் வாட் வி ஹேட் அபவுட்
100 இயர்ஸ் பேக் in our ஹவுஸு. கிட்டத்தட்ட நானே ஒரு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் இந்த படத்தை. ஸோ இந்த பரசுராம கல்பசூத்திரம் வந்து கிடைக்கல, எங்கள் இடத்துல கிடைக்கல. இவா தான் போட்டிருக்கா. இதில் வந்து கிளாரிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்கா அதில். இல்லை அந்த எப்படி பூஜா இப்படிலாம் போனோன்றலாம். ஸோ ஒவ்வொரு காண்டமாக சொல்லி ரொம்ப அழகாக போட்டிருக்க. இது இனிமே தான் வந்து நான் இதை பார்க்கணும், இன்னிலேருந்து படிக்கணும் அதை. ஸோ இது வந்திருக்கு, புத்தகம் வந்திருக்கு. இப்போ நான் இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட், நான் வந்து ஒரு தூண்டுகாலாக இருந்து இங்கே பக்கத்து தெருவில் திருப்பதி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்டில் திருமால் முருகன் ஆலயன்ற அந்த பீடத்தில் ராஜராஜேஸ்வரர் கோவில் கட்டினோம். இட் ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட் 2003. அப்போ தான் அம்பாள் இந்த ஊருக்கு வந்தேன். அதாவது ஆஷாட மாதம் பானுவாரம் ஹஸ்த நட்சத்திரம் பஞ்சமி தேதி கன்னி ராசியில் வந்தால் 2003 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சண்டே. அது வந்து ராம நடராஜ தீட்சிதர் அங்கே பார்க்கும்போது அப்படியே பொன்னம்பல ஒரு நாடி வந்தது, பெரிய துணி மூட்டையாட்டம் ரெட் கலர் இதில். அதை பிரித்து படித்தார். அதில் அது இருக்குது. நான் வந்து இந்த ஊருக்கு வந்ததே வந்து ஒரு தேவரகசியம் அப்படிலாம் சொல்கிறான். அந்த நேரத்தில் அம்பாளை தூங்கவே விட மாட்டான். ராத்திரியில் கனவுல என்னென்னோ வரும் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுங்க. சரி, அடுத்த நாள் காத்தால் எழுந்த உடனே அதாவது நல்ல கனவு வந்து தெய்வ கனவுலாம் வந்துன்னா தூங்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அப்புறம் அடுத்தமா வாட்டர் பேபி 3 மணியாக இருந்தாலும் சரி, 4 மணியாக இருந்தாலும் சரி, அப்புறமா வி ஷுட் நாட் ஸ்லீப். நல்லா புரிஞ்சுங்க. அதை வந்து எழுதி வச்சுக்கணும் டைரியில் என்னென்னலாம் வந்ததுண்டு. அந்த மாதிரி சொல்லி அம்மா சொல்கிற மாதிரி 5 படிக்கட்டு வைக்கணும். அது கருங்கல்ல பண்ணணும்னு கீழ்த்தளமெல்லாம் கருங்கல்ல பண்ணிட்டு அப்புறமா சிமெண்ட் ஸ்ட்ரக்சர் தான். 40 அடி உயரம். அது அந்த இருக்கிற சந்நிதியில் அதான் பெருசு. மிச்செல்லாம் 20 அடிக்குள்ளே தான். ராஜராஜேஸ்வரி சந்நிதி தான் வந்து 40 அடி உயரம். அதில் வந்து 2 சைடில் யாடி அப்படி அப்படி விளைவாக வரும். யாழி வந்து இப்படி ரிவர்ஸ் பண்ணி அம்பாளை பார்க்குற மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்த படிக்கட்டு கருங்கல் படிக்கட்டு போட்டு ஏற்பாடு பண்ணிது. அது அதில் என்ன சொல்லிருக்கான்னா, இந்த 5 படிக்கட்டு வைக்க சொன்னான். 5 படிக்கட்டு வச்சாச்சு. என்ன ஸ்ரீசக்கரம் மகாமேரு வச்சுக்கோங்க. மகாமேரு பிந்துஸ்தானத்துக்கு மேலே அந்த இடத்துக்கு வந்துடுறோம் இல்லையா, பிந்துக்கிட்ட வந்தவுடனே ஜஸ்ட் அன் அசம்ஷன் நம்ம அப்படி தான் பார்க்கணும். அங்கேருந்து ஒரு 5 படிக்கட்டு இருக்கா மாதிரி வச்சுட்டு அது மேலே அம்பாள் இருக்கா மாதிரி பாவனை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்தியஸ்தானத்தில் 5 படிக்கட்டு, அது மேலே அம்பாள் வந்து தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்காக இந்த பஞ்சபஞ்சிகா பூஜை இருக்கு. பஞ்சிகா பூஜைன்னு என்னென்னா, இது வந்து முதல் படிக்கட்டில் பஞ்சலக்ஷ்மி வரா. ஸோ அதில் என்ன மந்திரங்கள்லாம் நான் போகல. நம்ம ஸ்ரீ மகாலட்சுமி பிருந்த மண்டிதா அப்படி வருது. இந்த பஞ்சலக்ஷ்மி யாரா. அடுத்து வந்து இதில் வந்து ஒரு இது சொல்லுவாங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமி பிருந்த மண்டிதாசன சம்சித சர்வசௌபாகிய ஜனனி ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி ஸ்ரீ வித்யாலட்சுமியாம்பா. முதல் அம்பா வந்து ஸ்ரீ வித்யாலட்சுமியாம்பா. அதே மாதிரி அடுத்தது ஸ்ரீ மகாலட்சுமி ஆரம்பிச்சு என்னது லக்ஷ்மியாம்பா 2வது படிக்கட்டு. 3வது வந்து மகாலட்சுமியாம்பா 3. 4வது வந்து திரிசக்தி லக்ஷ்மியாம்பா. 5வது படிக்கட்டு சர்வ சாம்ராஜ்ய லக்ஷ்மியாம்பான்னு இருக்கு. ஸோ இது பூஜையாமி தர்ப்பயாமின்னு முடிகிறது. ஸோ இது வந்து பஞ்சலக்ஷ்மி ஒரு படிக்கட்டு. அடுத்ததாக பஞ்சகோஷாம்பான்னு ஒரு படிக்கட்டு இது. ஸோ அதில் வந்து என்ன, ஸ்ரீவித்யா கோஷாம்பா முதல் படிக்கட்டு. அடுத்து வந்து பரஞ்சோதி கோஷாம்பா 2வது படிக்கட்டு. 3வது வந்து பரநிஷ்கலாம்பா கோஷாம்பா 3. 4வது அஜபா கோஷாம்பா 4. 5வது மாத்ருகா கோஷாம்பான்னு 1. இது வந்து 5வது. இப்போ வந்து நம்ம வந்து இது பார்த்துருக்கோம், மகாலட்சுமி இது பார்த்துட்டோம். ஸோ அடுத்து கோஷாம்பா பார்த்தாச்சு, 2 ஆச்சு. 3வது பஞ்ச கல்பலதா. கல்பன்னா கல்பக விஷம், லதான்றது கொடி. பஞ்ச கல்பலதா ஸ்ரீவித்யா கல்பலதா முதல் படிக்கட்டு. 2வது வந்து துரிதா கல்பலதாம்பா 2. 3வது பாரிஜாதேஸ்வரி கல்பலதாம்பா 3.
4வது திரிபுரா கல்பலதாம்பா 4. 5 பஞ்சபாணேஸ்வரி கல்பலதாம்பா. அது அடுத்து பஞ்ச காமதுகா. இது வந்து ஸ்ரீவித்யா காமதுகாம்பா முதல்து. 2வது அமிர்த பீடேஸ்வரி காமதுகாம்பா. 3வது சுதா சுதா சுகா சுதாசு காமதுகாம்பா 3. 4வது அமிர்தேஸ்வரி காமதுகாம்பா. 5வது அன்னபூர்ணா காமதுகாம்பா. இது இது முடிஞ்சிடுது. அடுத்து பஞ்சரத்னாம்பா. பஞ்சரத்னாம்பாவில் முதல்ல வந்து ஸ்ரீவித்யா ரத்னாம்பா முதல்து. 2 சித்தலட்சுமி ரத்னாம்பா 2வது. 3வது வந்து ராஜமாதங்கீஸ்வரி ரத்னாம்பா 3. 4வது புவனேஸ்வரி ரத்னாம்பா 4. அடுத்து வந்து பாராகி ரத்னாம்பா 5. ஸோ இந்த மாதிரி 5 படிக்கட்டுக்கு 5 விதமான பெயர்கள் 5 சொல்லியிருக்கு. அதான் பஞ்சிகா பூஜைன்னு பண்ணுறது வாழ்க்கை. அதுக்கு தனி மந்திரங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரங்கள் ஒவ்வொரு மந்திரம் ஆகும். ஒரு பேஜுக்கு இருக்குது வச்சுங்களேன். இப்போ வந்து என்ன பண்ணுறா பஞ்சலட்சுமிகள் முதல் படிக்கட்டு பார்த்தாச்சு. அடுத்து வந்து பஞ்ச கோசாம்பா 2. 3வது பஞ்ச கல்பலதா 3. 4வது பஞ்ச காமதுகா. 5வது பஞ்சரத்னாம்பா. இந்த 5 படிக்கட்டில் இவாள்லாம் இருக்கா சொல்லியிருக்கு. அது வந்து பாவனையாக இருப்பார். ஆற்றுல மேரு இருந்தால் கூட மேலே அந்த மேருக்கு மேலே பிந்து சாரத்துக்கு வரும்போது 5 படிக்கட்டுக்கு மாதிரி பாவனை பண்ணிட்டு பண்ணுறது. ஸோ இதை சொல்லியிருக்கா. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அவள்லாம் பண்ணுறா நானும் பண்ணுறேன்னு ஆரம்பித்தேன்னா திஸ் அ டைம் கன்சியூமிங் ஜாப். டைம் இருக்கணும். எந்த பூஜையிலையும் எழுந்து போகக்கூடாது நடுவில். அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்டது சீதாதேவி இவளுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது லலிதாவுக்கு பண்ணிக்கும்போது லவகுஷாவும் ராமரும் சண்டை போடுறான்னு தெரிஞ்ச உடனே ஆஞ்சநேயர்னு சொல்கிறா. டக்கு எழுந்துன்றா பாதி பூஜையில். அம்மா பூஜையை முடியலன்றா. ஏன்னா அவள் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் எழுந்து போயிடறா. ஸோ ஷீ கேனாட் பி யுனைடட் வித் ராமா கடைசி வரைக்கும். அப்புறம் அவள் வந்து இருக்கும்போது கடைசியில் அவள் பூமாதேவி கூப்பிட கீழே பூமி உள்ளே போயிடுறா சீதாதேவி. இது ஏன் நடந்ததுன்னா பிகாஸ் ஷீ ஜஸ்ட் இந்த ஹாஃப் பூஜையில் எழுந்து போகிறது அது பண்ணவே கூடாது. எல்லாருக்கும் சொல்லுங்க, எந்த பூஜை பண்ணாலும் சரி பாதி பூஜையில் போகக்கூடாது. வந்தவா இருக்கட்டும் 5 நிமிஷம் இந்த எடுத்துகிட்டு போட்டோமே, அதனால் ஒன்றும் உயிர் போகிற சமாச்சாரம் ஒன்றும் கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்த்ததில் இதெல்லாம் எதுக்குன்னு பாருங்கள், என்ன பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கா லெட்டர்ஸ் எல்லாம். அதான் பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதைன்னு அந்த காலத்தில் வரும். அதோட பெருசாக இருக்க லெட்டர்ஸ் இது. கண்ணே தெரியாதவா கூட படிச்சிடலாம். அது எவ்வளோ படிச்சு பாருங்கள். எழுத்துக்கள்லாம் ரொம்ப அழகாகவும் எந்த பிழைகளும் இல்லாமல் ரொம்ப அழகாக போட்டிருக்காவ. இந்த புத்தகம் முதல் தசமகா வித்யா ஆபரண பூஜை ஹோமங்கள் ஸ்ரீவித்யா பூஜா விதானம். ஒருத்தர் எழுந்தார், ஸ்ரீவித்யாவிலேருந்து ஹோமெல்லாம் இருக்கா அப்படின்னா கட்டாயம் இருக்குது. ஸோ அத்தாரிட்டி இந்த புக்கு வாங்கி வச்சுக்கலாம். இவர் தான் வந்து ராஜகோபால சுவாமிகள். இப்போ வந்து இவர் ஸ்ரீபுரத்தை அடைஞ்சிட்டார், இப்போ இல்லை அவர். ஆனால் வந்து அவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ராஜராஜேஸ்வரி கோவில் சர்வமங்களானே பேர் சர்வமங்களா ராஜராஜேஸ்வரின்று நங்கநல்லூரில் இன்னி வரைக்கும் இதுவாக இருக்குது. எல்லாரும் பார்க்கறதுக்கு வர அழகாக அந்த 16 படிக்கட்டு வச்சுருக்கா. திதி நித்தியாவை வச்சுருக்கா. இந்த சைடு 15 அந்த சைடு 15. இப்படி ஏறும்போது அந்த விக்கிரகங்கள்லாம் இருக்கும். இறங்கும்போது அப்படியே ரிவர்ஸில் வரும். காமேஸ்வரி பகமாரணி நித்தியக்கின்னா பேருண்டா வன்னிவாசினி மகாவஜ்ரேஸ்வரி சிவதூதி துரிதா குலசுந்தரி நித்யா நீலபதகா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமானி சித்ரா அப்படி வருது. ஸோ இந்த 16 படிக்கும். அதே மாதிரி சித்ராவில் கீழே டவுன் வரும்போது வந்துடுவாங்க. காமேஸ்வரிலேருந்து முடியுங்க. அது அழகாக பிளான் பண்ணி பரமாச்சாரியாருடைய ஆசீர்வாதத்தோடு கட்டப்பட்ட கோவில். இப்போ பரமாச்சாரியோட அனுகிரகத்தால் அந்த புத்தகங்கள்லாம் வெளிவருது அவள் மூலமாக. இந்த பரசுராம கல்பசூத்திரம் இது வரைக்கும் வெளிவராதது, யார்கிட்டையுமே இல்லை. அது இவள் போட்டிருக்கா. இங்கிலீஷில் புக்கு வேணுன்றவா இவாட்ட வாங்கிக்கலாம். இது பாருங்க. அதை மிஸ்டர் கிருஷ்ணன் ஒருத்தர் பார்க்குறாரு இதெல்லாம். ஆல்ரெடி நான் ஒரு இதில் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் நான். பாருங்க.
இல்லைன்னா நம்ம யூடியூப்பில் கூட இதில் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். திரிபுரா ரகசியம் இது பல்கி புக்கு தான். திரிபுரா ரகசியம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இதுலேருந்து ஒரு போர்ஷன் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். திரிபுரா ரகசியம் பின்னாடி நான் பேச போகிறதெல்லாம் புத்தகங்கள்லாம் வந்திருக்கு இப்போ தான். சார் அதாவது என்ன தான் நம்ம வந்து ஃபாரின் லாங்குவேஜஸ்லாம் சொன்னாலும் தாய்மொழி தமிழில் பேசும்போது நம்ம ஈஸியாக புரிஞ்சுடுறது. ஒன்று தெரிஞ்சுங்க, பரமாச்சாரியாரே சொல்கிறார், சௌந்தர்யதான் சொல்கிறார், சிவசக்தியா யுக்தோ எதி பவதி அப்படி சக்தி பிரபவதின்னு சொல்லும்போதெல்லாம் அந்த சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். எல்லாரும் மீனிங் போகிறதில்ல. ஸ்லோக சொல்லு. அதுவே அபிராம இந்த வச்சுங்க, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலக உணர்வுடையோரம் மதிக்கின்ற வாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கு மலையும் துதிக்கின்ற மென்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. அந்த சொல்ல வார்த்தைகளுக்கு அப்படியே மனசில் பொருள் தெரிஞ்சுடுது நமக்கு. அதனால தான் வந்து நோன் லாங்குவேஜஸில் படிச்சுட்டா தான் நமக்கு வந்து மனசை லயிக்க முடியும் அந்த சப்ஜெக்டில். இதை சொல்லி இன்றைக்கி பஞ்சபஞ்சிகா பூஜை பற்றி பார்த்துருக்கோம். இந்த ஸ்ரீவித்யா கிரமத்துக்கு வரணுன்றவா தயவுசெய்து இவாளை கான்டாக்ட் பண்ணி இந்த புத்தகங்கள்லாம் வாங்குங்க. புத்தகம் இவ்வளவோ செலவழிக்கிறோம். நம்ம ஒரு ஆட்டோவில் போய் இறங்கினாலும் 500-1000 ரூபா கட்டுறோம். டாக்ஸியில் போனால் அதோட ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு ஹோட்டலில் போனாலும் ஒரு ஃபேமிலி படித்தால் 2000 ரூபா பில் வருது. இதுக்கெல்லாம் அதோட கம்மியான விலை தான் இதெல்லாம். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு புத்தகம் வாங்குங்க. அதெல்லாம் வந்து அதில் வீட்டில் தெரிஞ்சுங்க. பெரியவா படித்து பசங்க படிக்கலாம் இப்போ வருத்தப்படவே வேண்டாம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதை வாழை எடுத்து படிப்பாங்க. ஸோ தனியாக புக் ஷெல்ஃப் இருக்கணும். எல்லார் வீட்லேயும் ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கணும். இங்கே பாருங்கள், எங்கள் இந்த மாதிரி 2-3 புக் ஷெல்ஃப் இருக்குது. மரத்தில் இருக்குது, இது இருக்குது. புஸ்தகமே ₹1,00,000 மேலே இருக்குது என்கிட்ட. அதெல்லாம் சொத்து. மிச்சம்லாம் காசு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சதோட இது சேர்த்து வச்சுட்டா புத்தி நல்லா வளரும். நிறையா சொல்கிறாள், நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுங்க. லேடிஸ் எல்லாம் நல்லது. நான் ஆராயணம் படிக்க எது வேணால் படிங்க. ஏன்னா படிச்சுட்டா அந்த திருப்பி அந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது மூளை ஆக்டிவாக இருக்கும். அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ மந்திரங்கள்லாம் சொல்ல அது தமிழ் மந்திரமோ சான்ஸ்கிரிட் மந்திரமோ அது வந்து மூளை வந்து ஆக்டிவாக இருக்கும். நம்ம அதை அசைப்போடணும் அடிக்கடி. இதெல்லாம் சொல்லி நீங்கள் பஞ்சபஞ்சிகா பற்றி பார்த்துருக்கோம். இது பெரிய ஸ்ரீவித்யான் பெரிய கடல். ஒரு நாள் 2 நாள் கற்றுக்கிற சமாச்சாரம் நல்லது. பட் வந்து பார்த்தா ஆஃபீஸ் கோயஸ்க்கான சிம்பிளிஃபைடு வருஷன் தான் நான் சொல்கிறேன். சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி சொன்னதெல்லாம் ஆஃபீஸ் கோயஸ் கிடையாது. இது நம்ம வந்து ஆற்றுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதுக்காக அது. இது பட் இது மாதிரி இருக்குது இந்த புத்தகத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை சொல்லி இந்த வீடியோவை 412வது வீடியோவை நிறைவு செய்கிறேன் நான்.